வணக்கம். மோடி கையில் உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு. பார்த்த மோடி ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறார். மோடி மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சீக்கிய மக்கள், அதே மாதிரி பழங்குடிகள், தலித்துகள், பௌத்தர்கள், இன்னவர இந்தியாவுடைய சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அனைத்து தலைவர்களும் ஒன்று கூடி மிக விரைவில் மோடிக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நாடு தழுவிய ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கவிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை ரிப்போர்ட். எதற்காக நாடு தழுவிய இவ்வளவு பெரிய போராட்டத்தை இந்திய மக்களுடைய பிரதிநிதிகள் முன்னெடுக்க போகிறார்கள்? அங்கதான் நீங்க ஒரு செய்தியை பார்க்கணும். 2 தினங்களுக்கு முன்பு வக்கஃப் மசோதா பாராளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலும் கொண்டு வரப்பட்டது, பாஸ் செய்யப்பட்டது, குடியரசுத் தலைவரும் அனுப்பப்பட்டது. அவரும் அதை சட்டபூர்வமாக மாற்றுவதற்கு ஒத்துக்கொண்டார். ஆனால் இதை சட்டபூர்வமாக மாற்றுவதற்கு சில காலத்திற்கு முன்னால் ஆர்எஸ்எஸ் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய இராணுவத்தினுடைய கையில் இருக்கிறத விட, அதே மாதிரி இந்தியாவுடைய ரயில்வேனுடைய கையில் இருக்கிறத விட அதிகமான சொத்துக்கள் முஸ்லீம் மக்களுடைய கைகளில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை வெகு வேகமாக சமூக ஊடகங்களின் வழியாக பரப்பிவிட்டார்கள். அதனுடைய விளைவாக இன்றைக்கு முஸ்லீம் மக்களுடைய நிலங்கள், அவர்களுடைய மத சுதந்திரம், இவற்றுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையை விளைவிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதற்கு அடுத்த நாள் ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசர் முகப்பு பக்கத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்திய அரசாங்கத்தினுடைய கைகளில் இருக்கக்கூடிய சொத்துக்களை விட அதிகமான சொத்துக்கள் கிறிஸ்தவர்களுடைய கைகளில் இருக்கிறது அப்படின்னு ஆர்கனைசர் ஒரு செய்தியை வெளியிடுறான். அப்போ அடுத்தது கிறிஸ்தவர்களுடைய நிலங்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, கிறிஸ்தவர்களுடைய, அதாவது கிறிஸ்தவ சபைகளுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளிக்கூடங்கள், மேல்நிலை உயர்நிலை பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், அவங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய கக்கூஸ், எல்லாத்தினுடைய பட்டியலும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற இதை ஆர்எஸ்எஸ் காரன் எடுத்திருக்கிறார். நான் ஆர்எஸ்எஸ் காரனை பார்த்து கேட்கிறேன், மோகன் பாகவத்தை பார்த்து கேட்கிறேன், மோடி கூட இதுக்கு பதில் சொல்லணும். இந்தியாவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் கிறிஸ்தவர்களுடையோ முஸ்லிம்களுடையோ இந்துக்களுடையோ சொத்துக்களுடைய பட்டியலை எடுப்பது என்பது தவறில்லை. ஆனால் கிறிஸ்தவர்களுடைய முஸ்லிம்களுடைய சொத்து பட்டியலை ஆர்எஸ்எஸ்க்கு எடுப்பதற்கான அதிகாரத்தை கொடுத்தது யார்? மோடியை பதில் சொல், அமித்ஷாவை பதில் சொல். உனக்கு யாருடா இந்த அதிகாரத்தை கொடுத்தா? நீ யாருடா? நீ யாரு? சுதந்திர போராட்ட காலத்தில் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ யாருடா அப்படின்னு இந்திய மக்கள் கேட்க துவங்கி இருக்கிறார்கள். இது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனைசர்ல இப்படி ஒரு செய்தி வருது. ஜபல்பூர்ல 2 பாதிரியார்கள் தாக்கப்படுகிறார்கள். ஒருத்தர் டேவிட் ஜார்ஜ், இன்னொருவர் ஜார்ஜ் தாமஸ். இந்த ஜார்ஜ் தாமஸ் அப்படிங்கிறவர் ஒன்றிய அரசால் 3 முறை மிகச்சிறந்த கல்வியை மக்களுக்கு கொடுத்தவர் என்பதற்காக மிக உயரிய விருதுகளை ஒன்றிய அரசின் கைகளில் இருந்து வாங்கியவர். அவர் கடுமையாக தாக்கப்படுகிறார். காவல்துறையினுடைய முன்னாடியே அந்த 2 பேரும் கடுமையாக தாக்கப்பட்ட காட்சியை பார்த்தோம். அதே மாதிரி ஒரிசால பெல்காம்பூர் அப்படிங்கிற இடத்துல ஜார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார், அவரும் காவல்துறைக்கு முன்னாடி கடுமையாக தாக்கப்படக்கூடிய காட்சியினுடைய வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகிட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். சத்தீஸ்கர்ல நர்சிங் காலேஜ் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கன்னியாஸ்ரீ, இவங்க மதமாற்றத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி அவர் கடுமையாக தாக்கப்பட்ட நிகழ்வு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் ஒன்று சொல்றேன், நம்ம இதை சொல்ற விடுவோம். இப்போ யூசிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு, யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அவங்க என்ன அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க? அதாவது கடந்த 1 வருடத்தில் மட்டும் கிறிஸ்தவ மக்களின் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது 823, ஒரே வருடத்தில் 823 தாக்குதல்கள் இந்தியாவில் சங்கபரிவார கும்பலால் நடத்தப்பட்டிருக்கின்றன என்பதை ஆதாரபூர்வமாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் 100வது வருடத்தை கொண்டாடுவதற்காக, இந்த வருடம் 100வது வருடம், அவனுக்கு தெரியும் ஒரே நாடு, ஒரே சாதி, ஒரே மதம், அதை கொண்டு வருவதற்கான திட்டங்களில் இங்கே முஸ்லிம்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், அடுத்தது இந்தியாவுடைய சிறுபான்மை மக்கள் முழுவதுமாக ஒடுக்கப்படுகிறார்கள் என்கிறதற்கான ஒத்திகை தான் ஒவ்வொன்றாக இவர்கள் நடத்தி கொண்டிருப்பது என்பதை இந்த மக்களுடைய பிரதிநிதிகள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால தான் மோடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு இவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்று உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது. இப்போ நான் ஒன்று சொல்றேன், அமித்ஷாவினுடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய துணை உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் நித்யானந்த ராய், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த நித்யானந்த ராய்கிட்ட பார்லிமெண்ட்ல ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக
எத்தனை நபர்களுக்கு நீங்கள் குடியுரிமை வழங்கியிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதான் கேள்வி. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அதுக்கு எந்த தகவலும் எங்கள் கையில் இல்லை, யாருக்கு நாங்கள் குடியுரிமை கொடுத்ததாக எங்கள்கிட்ட தகவல் எதுவும் இல்லை. ஆனால் 37,000 பேரை நாங்கள் நாட்டை விட்டு கடத்திட்டோம். ஆமாம், 37,000 பேரை வெளியேற்றிட்டோம். ஆனால் யாருக்குமே நாங்கள் குடியுரிமை கொடுத்ததாக எங்ககிட்ட ஆதாரம் இல்லை, எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு பல்லிழித்து கொண்டிருந்த பாஜகவினுடைய துணை உள்துறை அமைச்சர். நீங்கள் அவருடைய செயல்பாடை நம்ம பாராளுமன்றத்தில் பார்த்தோம். அப்போ இவங்க சட்டம் கொண்டு வர்றது எதற்காக என்று தெரியுதா உங்களுக்கு? நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, 100வது வருடத்தை ஆர்எஸ்எஸ் கொண்டாடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இவர்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அவர்களுடைய சனாதன தர்மத்தின்படியான ஒரு அரசியலை இந்தியாவில் முன்னெடுப்பதற்கான ஒத்திகைகள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதனுடைய முதல் துவக்கமாக தான் வக்கஃப் சட்டம், அடுத்ததாக கிறிஸ்தவர்களுடைய நிலம், அவர்களுடைய சொத்துக்கள் கண்டெடுப்பது, இப்படி ஒவ்வொன்றாக நீண்டுட்டு போனால் அடுத்து என்ன ஆகும்? கடைசியில் இங்கே யார் மிஞ்சுவா? நான் சொல்லாமலே இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். எல்லா விதமான திட்டமும் அவங்க கைகளில் இருக்குது. ஆனால் இதை எப்படி முறியடிப்பது என்பது யாருக்கும் தெரியல. இன்றைக்கி நீங்கள் வக்கஃப் சட்டத்திற்கு எதிராக டிஎம்கே கோர்ட்டுக்கு போகுது, காங்கிரஸ் போகுது, ஆம் ஆத்மி போகுது, ஏஎம் கட்சி போகுது, இன்னவர கட்சிகள் போகிறாங்க, எல்லாருமே உச்ச நீதிமன்றத்திற்கு போகிறாங்க. ஆனால் என்ன தெரியுமா, இப்படி சட்டங்களை பாராளுமன்றத்துடைய புறவாசல் வழியாக ஒவ்வொன்றையாக கொண்டு வர்றது, அதாவது மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களை கேட்பதே இல்லை. அவர்கள் முன்வைக்கக்கூடிய சில கோரிக்கைகள், சில திருத்தங்கள், இவற்றையெல்லாம் யாரும் எடுத்துக்கிறதே இல்லை. ஏதோ சர்வாதிகார போக்கோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பாராளுமன்றமாகத்தான் மோடியினுடைய ஆட்சியில் நமக்கு அதை பார்க்க தோன்றுது அப்படின்னு இந்திய மக்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவிற்கு சிக்கலாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொன்றையாக இவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இவை எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி போகும். இந்தியா ஒரு காலத்தில் ஜனநாயக நாடாக இருந்தது அப்படின்னு நம்முடைய தலைமுறைகள் படிக்கக்கூடிய காலம் வருமோ என்பது பயமாக இருக்குது, அச்சமாக இருக்குது இல்லையா? அந்த அளவிற்கு ஆர்எஸ்எஸ் இங்கே மிகப்பெரிய அளவு. நான் என்ன கேட்குறேன், ஆர்எஸ்எஸ் இப்படி ஒரு கிறிஸ்தவர்கள் கையில் இப்படி இருக்குது, அதை கணக்கெடுக்கணும்னு சொல்கிறான் இல்லையா? எடுத்துகிட்டு ராகுல் காந்தி அறிக்கை விட்டதுமே அவன் அதை தூக்கிட்டான் இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கானா? தவறாக போட்டுட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, அது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் தயாராகி கொண்டு இல்லை. ஏன்னா அது அவனுடைய திட்டம், அதை அவன் செய்ய போகிறான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதற்கான ஒத்திகைகள் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது மிகப்பெரிய ஆபத்தை, அதாவது இந்திய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்திற்கான எச்சரிக்கை மணி. இந்த நேரத்திலே நம்ம எல்லாரும், இந்திய மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கவில்லை என்றால் இவங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கடைசியில் நம்ம திரும்பி பார்க்கும்போது நமக்கு உதவுறதுக்கோ நம்ம கூட நிற்கிறதுக்கோ யாரும் இல்லாமல் போய்விடுவதற்கான வாய்ப்பு உண்டு. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.